Hi friends, welcome to Videgal Study Center. So இந்த கிளாஸ்ல நம்ம குரூப் 2 மெயின்ஸோட ஷெட்யூல் டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தலாம் சரிங்களா. ஸோ நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்நேரம் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க 2 ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாமா, ரெண்டுமே எழுத போறீங்க. 2 கான்சென்ட்ரேட் பண்ணி 2ஏயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா என்ன ஏதுன்னு உங்களுக்கு செல்ஃபா நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த ஷெட்யூலையும் வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க சரியா. ஸோ வெற்றி பயணம் பேட்ச் குரூப் 2 பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எப்போ இருக்குன்னா 15ஆம் தேதி சண்டே வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சரிங்களா. நம்ம கிளாஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கிளாஸ் அவைலபிளா இருக்கு, ஹார்ட் காப்பி புக்ஸ் அவைலபிள் அண்ட் டெஸ்ட் சரிங்களா. நீங்க புக்ஸ் மட்டும் செப்பரேட்டா வாங்கிக்கலாம், இல்ல கிளாஸ் புக் டெஸ்ட் இந்த மூணும் சேர்ந்தும் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் அட்டன் பண்ணிக்கிறேன் மேம், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி எல்லா சோர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கிளாஸஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா லைவ் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸே நீங்க லைவ் எந்நேரம் அட்டன் பண்ண முடியாது, இல்லைன்னா அட்டன் பண்ண கிளாஸ் இன்னொரு டைம் நீங்க டவுட்டுக்கு பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால ரெக்கார்டர் கிளாஸும் அவைலபிளா இருக்கு. ஓகே, தென் யாரு நமக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க நம்ம தெரியும், சங்கர் சாரு இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா மேம் இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் ஆன ஃபேக்கல்டிஸ் தான் சரிங்களா. இப்போ வந்து கரண்ட்ல குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்க, ஸோ 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, ஸோ இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப் தான் நமக்கு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட 4 இயர்ஸ் ஆஃப் பயணம், அவங்க 3 வருட பயணம், 5 வருட பயணம், 6 வருட பயணம் ஃபுல்லுமே அவங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வந்து இந்த மிஸ்டேக் நான் பண்ணாம இருந்தேன்னா இப்போ போயிருப்பேன். ஸோ இன்டர்வியூல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ், அடுத்த டைம் அவங்க ரெக்டிஃபை பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ அப்ப நம்ம ஈஸியாவே கிராக் பண்ணிடலாம். அடுத்து மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ண புக்ஸ் இருக்கும் சரிங்களா. அடுத்து மொத்தம் எவ்வளவு டெஸ்ட்னா 25 டெஸ்ட் நம்ம வந்து வச்சிருக்கலாம் சரிங்களா. பேப்பர் எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் நீங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் புக்லெட்ஸ் ஹார்ட் காப்பி கொடுத்துருவோம். எப்படி புக் வந்து ஹார்ட் காப்பி கொடுக்குறோமோ அது மாதிரி டெஸ்ட் புக்லெட்டும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா கொடுத்துருவோம். நீங்க அதுல டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபா வரும். நீங்க டெஸ்ட் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி எனக்கு நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் வந்து வேரியஸ் இப்ப நீங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து யாரு கரெக்ஷன் பண்ணாங்களோ செகண்ட் டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு பேப்பர் தர மாட்டேன். அப்போ நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எவல்யூட்டரோட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பர்சனலாவே அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லுவாங்க, அந்த டைம்குள்ள நீங்க ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். அந்த டைம்ல ஃபீட்பேக் கேட்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2-3 டைம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த டைம்குள்ள நீங்க அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அவங்க உங்களுக்கு கால் பண்ணியோ ஃபீட்பேக் சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியணும், அதுதான் முக்கியமே சரிங்களா. இல்லைன்னா எப்படி இப்ப நம்ம சுத்தி வளைச்சு ஏதோ ஒன்று எழுதுவோம், அதை சீக்கிரம் எப்படி எழுதுறது அந்த மாதிரி, இல்லைன்னா இந்த வேர்ட்ஸ் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை விடவுமே ரொம்ப பாலிஷ்டான வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே டீப்பா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு கிளாஸ்ல கிடைக்காது. நீங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணி எழுதும் போதோ இல்ல கரெக்டா எழுதும் போதோ அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, தப்பா எழுதும் போது அதை மாத்திக்கோங்கன்னு சொல்ற ஃபீட்பேக் செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல, டிஸ்கிரிப்டிவ்ல அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் டாப்பர்ஸோட பேப்பரும் உங்களுக்கு காட்டுவோம், அவங்களோட இன்ட்ராக்ஷன் செக்ஷனும் இருக்கும், டாப்பர்ஸோட பேப்பர் அண்ட் உங்களோட எழுதியிருப்பாங்க இல்லையா. இப்போ நீங்க ஒரு 200 பேர் குரூப்ல இருக்கீங்கன்னா இப்போ உங்களோட பேப்பர் மட்டும் இல்லாம உங்களோட எழுதின டாப்பர் பேப்பர் இல்ல அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இவங்க பெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த செப்பரேட் பேப்பர்ஸுமே உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க. ஓ இப்படியும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா, இந்த மாதிரி வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாமா, ஸோ இப்படி ஹைலைட் பண்ணலாமா, இல்ல சில பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கூட நீங்க அதை வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயமும் நமக்கு வந்து இருக்கு சரிங்களா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குரூப்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல இருப்பீங்க, அந்த டெலகிராம் குரூப்ல அது வந்து உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்காக பிராக்டிஸ்க்காக டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனோ இல்ல ஒரு செஷனோ, இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சுக்ரயான் பத்தி எழுதுறாங்க, சுக்ரயான் மிஷன் பத்தி குரூப்ல நான் போட்டிருக்கேன், அதை பத்தி ஆன்சர் எழுதி பண்ணுவாங்க. இல்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ப்ளீஸ் நீங்க 2A ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிட்டன்லாம் வந்து ரொம்ப நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நம்ம பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இருந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க குரூப் 2 வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு குரூப் 2 2A கன்ஃபியூஷன் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்றேன் சரிங்களா. நீங்க எந்த அளவு முடிச்சிருக்கீங்க, எந்த அளவு ரிட்டன் இருக்கு, உங்க ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து இது முடிவு பண்ண முடியும். நீங்க 2 படிக்கணுமா 2A படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே கன்ஃபியூஷன்னா இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க கிளியர் ஆயிக்கங்க சரிங்களா. கால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு.
அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பீஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு தேவை இருக்காது. ஆல்ரெடி நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ற ஸ்டேஜ் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆனா எந்தெந்த புக் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஹார்ட் காப்பியா வச்சு படிக்கிறது தான் நல்லது. பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சாஃப்ட் காப்பியும் கொடுத்துருவேன் நான். சரிங்களா? அடுத்து தமிழ் அரசு மேகசின், யோசனா, திட்டம் இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பேக் போனா இருக்கக்கூடியது. இதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் நாங்க. சரிங்களா? எல்லாமே குரூப்ல வந்து ஷேர் ஆகும். அடுத்து இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம ஹை கட் ஆஃப் தான் எடுக்கணும். சரிங்களா? அதனால கட் ஆஃப் பத்தி சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறத நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராவா படிக்க போறது இல்ல. சில இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்க போறோம் இல்லையா? அது பார்த்துக்குவேன். சரி, ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்க இது நம்ம மார்க் அலோகேஷன் தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கும், பாலிட்டிக்கும், சோஷியல் இஷ்யூக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் சில டெஸ்ட்ல டெஸ்ட் 1 to 5ல பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா அதுதான் வந்து மார்க் அலோகேஷன் அதிகம் அதுக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, சயின்ஸ். தென் வந்து தமிழ் சொசைட்டிக்கு மார்க் அலோகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்டா சயின்ஸ் படிச்சுக்கலாம்னா அது அப்படியே நம்ம விட்டுருவோம். அதனால ஒவ்வொரு ஷெட்யூலையும் சயின்ஸோட டாபிக் டெஃபினட்டா இடம் பெறும். ஸோ ஈஸியா எல்லாத்தையுமே இந்த 50 டேஸ்ல முடிக்கிற மாதிரி கிராக் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷெட்யூலே இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷெட்யூல் காட்டுறேன். ஓகே, கிளாஸோட டீடைல் பாருங்க. உங்களுக்கு மார்னிங் செஷன் வராது. இது 2Aக்கு. ஸோ ஈவினிங் செஷன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். 6 to 9 PM, 6 to 7:30 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க ரெக்கார்டட் கிளாஸ்ல ஏதாவது டவுட்னாலும் நீங்க இந்த டேஸ்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த டைம்ல ஏதாவது சேஞ்சஸ்னா உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணுவாங்க. என்ன சேஞ்சஸ் ஆகும்னா ஒண்ணா 7:30 to 9 சேஞ்ச் ஆகும். 6 to 7:30, 7:30 to 9 இந்த 2ல ஒரு செஷன் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த செஷனுக்கான ரெக்கார்டடும் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் டெஸ்ட் ஷெட்யூல். 23rd ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து பாருங்க. இது வந்து 15th தான் உங்களுக்கு ஓரியன்டேஷன் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி காமிச்ச ஷெட்யூல் வந்து 2A ஷெட்யூல். அதுல வந்து உங்களுக்கு இந்த டேட் வந்து இருக்கு. நீங்க பாத்துக்கங்க. ரிவிஷன் டெஸ்ட் பாருங்க. 1ல இருந்து 14 வரையிலும். ஏன் வந்து இந்த டேட் அப்படின்னா வந்து சங்கர் சார் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த டேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன், வேல்யூஷன் இது எல்லாமே பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா மெயின்ஸும் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? நீங்க நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 2, 3 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு மறந்து போயிடும். இது இயல்பு தான் இல்லைங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா டெஸ்ட் 1ல இருந்து 4 வரையிலும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறோமோ அத உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பேன். நீங்க அத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹோம் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட், அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் 3, 4 இந்த மாதிரி இருக்கும். 4th டெஸ்ட் பாத்தீங்கன்னா 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 9 டெஸ்ட் வரையில இருக்கும். 4th டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 14th டெஸ்ட் வரையில இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபுல் ரிவிஷன் எப்போ 300 மார்க்ஸ் கேட்பேன்னு பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்து மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கு, மார்க் எக்ஸாம்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டெஸ்ட் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. சரிங்களா? அது ஸ்கோரிங் கிடையாது. ஈஸியா எல்லாரும் பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பென் செலக்ஷன். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பெண்ணை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் இந்த பிடிஎஃப் ஓட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டெலகிராம்லேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ குரூப் 2ஏவை விட 2 தான் வந்து ஈஸி ஆக்சுவலா. ஒரு கொஸ்டினுக்கு நம்ம வேரியஸ் ஆன்சர்ஸ் எழுதலாம். பட் 2ஏல அந்த கொஸ்டினுக்கு அதுதான் யூனிக்கான ஆன்சர். எங்கிருந்து வேணா கேட்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் பத்தின நமக்கு நாலேஜ் இருந்தாவே நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம அச்சீவர்ஸ் இவங்கலாம். அடுத்தது நீங்க தான். இந்த ஷெட்யூலை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.